ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா காலேஜ் எசென்ஷியல் திங்ஸ் தான். ஸோ நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன், அப்புறம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம், ஒரு சின்ன சஜஷன் தான். ஸோ நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு ஃபர்ஸ்ட் காமிச்சிருவேன். அப்புறம் நான் எதை மிஸ் பண்ணிட்டேன், சரி உங்களுக்கு ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். ஒரு சில கேட்டகரிஸ் வைஸாக பிரித்து வச்சுருங்க, அதுபடியாக போய்க்குவோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன் வந்து போய்க்குவோம். ஸோ ரஃப்யூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6-7 செட்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் நம்ம வாஷ் பண்ணி போடும்போது வின்டர் அண்ட் ரெய்னி சீசன் அப்போ காயாது. ஸோ காலேஜுக்கு வந்து ஃபார்மல்ஸ் வந்து ஒரு 5-6 செட்டே எடுத்திருக்கேன். ஸோ அங்கே போய் மீதி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். அப்புறம் ரஃப்யூஸ் வெளியே ஈவினிங் இங்கே வெளியே போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு ரஃப்யூஸ் டிஷர்ட்ஸ் ஒரு 5-6 எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே ஹேண்ட்கி வந்து நான் வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி சாக்ஸ் வந்து ஒரு 4 செட்டு எடுத்திருக்கேன். ஸோ பெல்ட் வந்து நீங்கள் எப்படி உங்கள் விஷ் படி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷூ வச்சிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லாரும் ஷூக்கு மேட்சிங்காக பெல்ட் போடுவாங்க, இல்லை பெல்ட் மேட்சிங்காக ஷூ போடுவாங்க. நான் வந்து 2 எடுத்திருக்கேன், ப்ரௌனு பிளாக்ன்ட்டு. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஃபார்மல் ஷூ எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சில காலேஜில் டை கேட்பாங்க. சப்போஸ் டை உங்களுக்கு உங்கள் ஹோம் டவுனில் கிடைக்கலன்னா நீங்கள் பெங்களூரில் எந்த சைடு நீங்கள் காலேஜ் போய் சூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே லைனாக ஒரு கேட்டகரிஸ் வைஸாக போய்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹோம் டவுனில் வாங்கினேன். ஏன்னா என் காலேஜ் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட். நான் வந்து கிறிஸ்து ஜெயந்தி, எனக்கு வந்து அஃபிலியேட்டட் ஹாஸ்டலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் அவங்களே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் வந்து அவங்க கொடுக்குற மெட்டீரியலுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணுச்சு. ஸோ நான் வந்து ஹோம் டவுன்லேயே வாங்கிட்டேன். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சுது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் டவுனில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சில சிட்டிஸ், பெரிய பெரிய சிட்டிஸ் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் வாங்கும் போது அந்த சிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஹோம் டவுன்லேயே வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி பில்லோ கவர் எடுத்துட்டு போய்க்குங்க. அங்கே கிடைச்சா ஓகே, சப்போஸ் கிடைக்கல இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கு அங்கே போய் வாங்கிக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாம் இங்கே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஹெட்ஏக் இருக்காது. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹைஜீன் பற்றி பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஸ்கின் கேர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு அங்கிள் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ இது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இது கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா ஹேவல்ஸோடது. ஸோ அது ஒன்று வாங்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த பெங்களூர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் ஷேவ், அந்த கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஜெயின், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலலாம் கொஞ்சம் க்ளீன் ஷேவ் பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்கு பாய்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறது, லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸ்கின் கேருக்கு வந்து நீங்கள் நிறைய இந்த சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறதுனால, ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெயில் கட்ரு. இது மஸ்ட் எல்லாத்தையும் இருக்கிறது. ஸோ அது ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு கோம்பு. நீங்கள் என் வீட்லேயே இருந்துச்சுன்னா இல்லை உங்களோடதே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு ஒன்று புதுசு வாங்கிட்டு இருக்கணும் இல்லை. ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டாய்லெட்ரி, பாத்ரூம் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ரி, பாத்ரூம் ரிலேட்டடான ஐட்டம்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் ப்ரஷ். ஸோ இது மஸ்ட்டு, நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கலாம். எல்லா பக்கம் ஒரே ரேட் தான். ஸோ அங்கே போய் வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஷாம்பு, நான் வந்து மினிமலிஸ்டோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் அது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சோப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்குமான்னு தெரியல, ஒரு சில இடத்துல கிடைக்காது. ஸோ நான் வந்து இங்கேயே வாங்கிட்டேன். அப்புறம் அங்கே போய் சோப்லாம் வாங்கிக்கலான்ட்டு அதை விட்டுட்டேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிளிப்பு வந்து நீங்கள் உங்கள் பர்சனல் பிலாங்கிங்ஸ் காய போடும் போது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் லாண்ட்ரியில் கொடுக்க முடியாது, ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க. ஸோ கிளிப்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கிறது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு, இல்லை நீங்கள் திரும்பி அங்கே போய் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா டவல் பார்த்தீங்கன்னா நான் 2 டவல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து அந்த கொஞ்சம் வின்டர் சீசன், ரெய்னி சீசனில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிச்சுன்னா திரும்பி நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் ப்ராடாக, ஐ மீன் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், டே டு டே. ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பேக், இந்த ஒரு பேக். ஸோ இது வந்து நான் டிமார்ட்டுக்கு போகும்போது இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லாண்ட்ரி பேக் மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கம்பல்சரி துணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். பாக்ஸாக வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அது இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மடிச்சு எங்கேயோ ஓரமாக வைக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ், என்னென்ன கேஜெட்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது நீங்கள் எதோ மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கேஜெட்ஸ் பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் சார்ஜர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எதில் சேர்க்குறேன்னே தெரியல. நான் வந்து அயன் ஸ்டீமர் தான் வாங்கலாம்னு வச்சேன். ஸோ அது இல்லாமல் அது பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக, அப்புறம் அங்கே எப்படி யூஸ் பண்ண முடியும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கிக்கலான்ட்டு இப்போதைக்கு அயன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஒரு ப்ளூடூத், இது வந்து உங்கள் ப்ரைவசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ளூடூத் மஸ்ட் எடுத்துக்கலாம்.
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப் சார்ஜரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கு, வீடியோ ஸ்டோரேஜ்க்கெல்லாம் நான் அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு நான் யூஸ் பண்ணிருக்க மைக்கு, அப்புறம் என்னோட கிம்பிளு. ஸோ இதுதான் நான் எடுத்து போகிற கேஜெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு. ஸோ ஒரு சில நேரம் அவங்க பவர் பேக்கப் இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலுக்கே அப்படின்னு நினச்சாலும் ஓகே. சப்போஸ் மொபைலில் சார்ஜர்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பவர் பேங்க் வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம காலேஜுக்கு போகும்போது சார்ஜர் எடுத்துட்டு போக முடியும். ஸோ பவர் பேங்க் வாங்கினா நான் ஒன்றும் வாங்கல. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கு, அது வந்துடும். ஸோ அது ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிட், அதாவது என்னென்ன மெடிசன் எடுத்துகிட்டு போகலாம், ஜென்ரலாக என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதை ஒன்று சொல்கிறேன். நான் அதில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மெடிக்கல் கிட்டில் நான் வந்து ஒரு சிலது தான் எடுத்திருக்கேன். அது எனக்கு எது யூஸ் ஆகுதோ அதை எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்னி ஸ்ப்ரே. பேக் பெயின் அந்த மாதிரி எனக்கு அடிக்கடி பேக் பெயின் வரும். ஸோ அதுக்காக வால்னி ஸ்ப்ரே. அப்புறம் டோலோ. ஸோ ஃபீவர், கோல்டு அது எதாக இருந்தாலும் டோலோ. அப்படியே மென்தோ ப்ளஸ் பாம் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயினுக்கு ஒரு ஜெல்லு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே ஐ பெயின். ஸோ எனக்கு பவர் இருக்குன்னா ஐ பெயின் அப்பப்போ வரும். ஸோ அதுக்கு ஒரு ஐ ட்ராப்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அது இல்லாமல் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு அது தனியாக வாங்கணும். ஸோ அதோடு முடிஞ்சுது. ஸோ மெடிக்கல் கிட்லாம் அளவு தான். அது இல்லாமல் வேறு ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னா அதை நான் தனியாக எடுத்து இப்போ காமிக்கிறேன். எல்லாம் எடுத்து சொல்ல முடிஞ்சால் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதர் திங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அம்பர்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெய்னி சீசன் ஒன்று அம்பர்லா எடுத்துக்கலாம், இல்லைனா ரெயின் கோட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து அம்பர்லா வாங்கிட்டேன். ஸோ அப்படியே பெண்ணை வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து எல்லா கடையிலும் கிடைக்கல. அதனால நான் இங்கேயே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 3 ஹேங்கர் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ டோரில் மாட்டி ஏதாவது மாட்டுறதா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு, இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காகும். ஸோ அப்படியே ஒரு ஹேங்கர், ஒரு இதில் 6 இருக்குது, இன்னொரு 6 வாங்கினேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஷூ ஒரு மொத்தம் 4 ஷூ, ஃபார்மலுக்கு 2. ஸோ அப்புறம் பிளாக்ல 2 எடுத்துருக்கேன் பாலிஷோட. அப்போ அங்கே வெளியே ரஃபீஸ் யூஸ் பண்ணக்கு ஒரு சாண்டில்ஸ். ஸோ இதோட நான் கொண்டு போகிற திங்ஸ் அளவு தான். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்கமிங் காலேஜ் போகிறவங்க, ஹாஸ்டல் போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் காலேஜ் ரிலேட்டடாக, ஹாஸ்டல் ரிலேட்டடாக வீடியோஸ் வரும். தேங்க்யூ. See you to another vlog.